என் பேர் மணிமாறன். நான் திருவண்ணாமலை மாவட்டம். எங்கள் அப்பா அம்மா ஒரு ஃபார்மர் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். நான் தொண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றவர்கள் உதவி செய்கிறது அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப எனக்கு இன்வால்மெண்ட்டாக நான் செஞ்சேன். அதுக்கு மெயின் காரணம் என் தாய் தந்தை. அது ஒரு மிகப்பெரிய பங்கு அவங்க வச்சாங்க. என் குருநாதராக நான் ஏற்றுக்கிந்த என் மனசில் மதர் தெரசாவது அவங்க செய்த சகிப்புத்தன்மை ஏற்றுக்கினேன். கொல்கத்தா போயிருந்தேன். அவங்க செய்த சேவையை எங்கெங்கே பண்ணாங்க, அவங்க சாந்தி நகர், போஸ் நகர், அவங்க வாழ்ந்த இடம் எல்லாம் போயிட்டு நானும் சர்வீஸ் பண்ண ஆரம்பித்தேன். அங்கே நடந்த சில ஆக்சிடெண்ட்டு, சில சம்பவம் தான் என் வாழ்க்கையில் முழுமையாக நான் மாற்றிச்சு. தொழுநோயாளிகளை ஏன் நான் முக்கியமாக தொண்டு செய்ய ஆரம்பித்தது காரணமே மக்கள் எல்லாருமே அந்த நோயை பார்த்தோன்னே தொத்து வியாதி, பரம்பரை வியாதி, பாவப்பட்டவன், இவன் கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஃபோனு கூப்பிட்டு இந்த மாதிரி எங்கள் பகுதியில் ரோட்டு வாரம் ஒரு நோயாளி ரோட்டில் இருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அந்த டக்குனு ஸ்பாட்டுக்கு போயிட்டு அவங்கள பார்த்துட்டு ஃபஸ்ட் எய்ட் நானே பண்ணிவிடுவோம். அவங்க புண்ணெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி கட்டு போட்டு அந்த பகுதியில் உள்ள ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சில் போய் அட்மிட் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட ஆலோசனை பண்ணி இவருக்கு மேற்கொண்டு சிகிச்சை என்ன பண்ணணும் அப்படின்னும். அது இல்லாத அவங்க பேரண்ட்ஸ் கண்டுபிடிப்பேன். யார் இவங்களுக்கு அப்பா அம்மா, ரெண்டாவது அவங்க உறவினர், குழந்தைங்க யார், அவங்ககிட்ட ஒப்படைப்பேன். இந்த சின்ன வயசில் யாராவது எங்களை திரும்பி பார்ப்பாங்களா? நாங்களே ஒரு நோயாளி, அவங்கள்ட கண்டா அவனை போய் பார்க்கணுன்னு நினைப்பாங்க. அவருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம்லாம் கிடையாது. எவ்வளவு புண்ணாக இருந்தாலும் முடியாத இருந்தாலும் கையை அளவு தொட்டு தொடச்சி தூக்கி எத்தனையோ பேர் கொண்டு போய் இன்னும் முடியாமல் காரில் வச்சு கொண்டு போய் அழைச்சி செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்து இன்னும் ஒரு தொண்டு இன்னும் கொஞ்சம் மேலே இன்னும் வளரணும். அநாத பிணங்கள் நிறையா ரோட்டு வர இறந்துடுவாங்க. அது தொழுநோயாளிலாம் இறந்துட்டாங்கன்னா யாருமே தொட மாட்டாங்க. கிட்ட தொட்டு அவங்கள எடுத்து அடக்கம் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தொழுநோய் பாதிக்கப்பட்டவங்க இந்தியா முழுவதும், தமிழகம், இந்தியா எங்கே தகவல் தெரிஞ்சால் நானே ஸ்பாட்டுக்கு போயிட்டு நானே குழி வெட்டி, எங்கள் வாலண்டியர்ஸ் கூட 2 பேர் ஹெல்ப்புக்கு வருவாங்க. குழி வெட்டி அவங்களுக்கு தேவையான அடக்கம் எல்லாமே நானே பரிபூர்ணமாக செய்வேன். இன்றைக்கி எல்லாமே சொல்கிறாங்க அனாதை இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் உயிராக இருக்கிற வரைக்கும் நான் உறவு என்ற ஒரு இதில் தான் நான் இது செஞ்சிட்ருக்கேன். திருப்பூர் பனிக்கில் டிஷர்ட் இல்லைங்களா, அது நார்த்தன் ஜிப்பாக எடுத்து சேல் பண்ணுறேன். அதில் வர 90% லாபத்தை எடுத்து நான் சர்வீஸ்க்காக முழுமையாக பயன்படுத்துகிறேன். அதெல்லாம் நான் கொஞ்சம் சேர்த்து வச்சு சில பிளாட்டு இதெல்லாம் வாங்கினேன். அப்போ அது ஒரு 40 லட்ச ரூபா அப்போ விற்று சேல் பண்ணி தான் இந்த சர்வீஸ்க்காக அந்த பணத்தை போட்டு நான் தொண்டுக்காக முழுமையாக என்னை அர்ப்பணித்து அந்த சொத்தும் தானம்னே. உண்மையாக சொல்ல போனால் இன்றைக்கி என் பேரில் ஒரு 5 லட்ச ரூபா கடன். அந்த கடனே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சாப்பாடு, துணிமணி, அதே போல் அடக்க செலவு, இந்த மாதிரி விஷயங்களில் கடை வாங்கி நான் செஞ்சேன். ஏன்னா என்கிட்ட பணமும் இல்லை. நான் யார்கிட்டும் போயிட்டு எனக்கு நான் இதெல்லாம் பண்ணுறேன், எனக்கு கொடுங்க, நான் பண்ணணும்னு கேட்டதே இல்லை. அதே போல் இது நான் நிறுத்தவும் போகிறதில்லை. கண்டினியூவாக இது நான் பண்ணி தொண்டு செய்ய தான் என்னுடைய ஆசை.